எந்த காரியமும் முடிகிறதுக்கு முன்னாடி நம்ம முடிஞ்சிச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம். சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம். மனிதர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் மாறலாம். அதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் அப்படி இருக்கிறது இல்லை. அதனாலதான் அவங்க ரொம்ப அதிகமான கவலைக்குள்ள ஆளாகிறாங்க. ஒரு காரியத்தை முடிகிறதுக்கு முன்னாடி நிறைய கற்பனைகளை மனதுக்குள்ள கட்டிடுறாங்க, நிறைய கோட்டையை கட்டிடுறாங்க. அப்போ அது அவங்க நினைச்சது மாதிரி முடியாத போது அவ்வளவுதான், அவங்களுடைய மனசு உடைஞ்சிருது. அதை தாங்கவே முடியறது இல்லை. முடிகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இடத்துல போய் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு நடக்க போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது. ஆனா ஒன்றைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் கற்றுக்கொள்ளணும். முதல்ல ஒரு காரியம் முடிகிறதுக்கு முன்னாடி அதை குறித்து பெரிய கற்பனையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வளர்த்துறவும் கூடாது. ஒரு விதத்துல அது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். நடந்தா ஓகே, நடக்கலன்னாலும் ஓகே அப்படின்ற ஒரு பக்குவம் வந்துடணும். அது எப்படி பாஸ்டர் முடியும்? நடக்கும் அப்படின்றது நம்புறது தானே பாஸ்டர் விசுவாசம். இல்ல 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 இல்ல, நடக்கும்னு விசுவாசிக்கிறது மட்டும் நம்பிக்கை இல்ல, நடக்கலாம் நடக்காமையும் போலாம் அப்படின்றது ஒரு விசுவாசம் தான். அதான் நீங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து வேதம் சொல்லுது, அக்கினி சூளையில போட போகும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவியும். அதான் விசுவாசம், அதான் ஃபெய்த். அவ்வளவுதான். அதுக்கு செகண்ட் தாட், நமக்கு ரெண்டாவது தாட்டே இல்லை. ஆண்டவரே இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவிப்பார், அவ்வளவுதான். ஆனா அந்த விசுவாச வீரர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நீ நிறுத்துற சிலையை நாங்க என்ன பண்ண மாட்டோம்னா வணங்க மாட்டோம். அப்பதான் அதுதான் உண்மையாய் ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவரை நேசிக்கிறதுடைய அளவுகோல். நம்ம இதுவரைக்கும் இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தப்புவிக்கிறோம் அப்படின்னு ஜெபிக்கிறது மட்டும்தான் விசுவாசம்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல இல்ல, ஒரு காரியம் முடிகிறதற்கு முன்பாக எப்படி வேண்டும் என்றாலும் என்ன பண்ணலாம்னா மாறலாம். அது சில நேரத்தில் 90% இல்லைன்னா 99%, 99% எல்லாமே பினிஷ் ஆகி அவ்வளவுதான். இனி கன்ஃபார்ம், இனி நோ நெகட்டிவ் தாட்ஸ், எந்த நெகட்டிவ் பட வேண்டாம், முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க திரும்பி வரும்போது அந்த ஒண்ணு இருக்கு பாருங்களேன், அந்த 1%லயே நம்ம திரும்ப அது என்ன ஆகலாம் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். கண்டிப்பா சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு காரியத்தை குறித்து மனக்கோட்டை கட்டுறதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப குறைச்சுக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீங்களா? மனக்கோட்டைய அதுக்காக நீங்க அவிசுவாசமா நான் பேசுறேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பாஸ்டர் என்ன அவிசுவாசமா பேசுறாரு, அது நடக்கும்னு தானே சொல்லணும், அது எப்படி நடக்காதுன்னு சொல்லலாம்? நான் அப்படித்தானே நினைச்சு நான் வந்தேன், அப்படித்தானே இந்த நினைச்சு இந்த சத்தத்தை நான் கேட்டுட்டு இருக்கிறேன். அது நடக்கணும், அவ்வளவுதான். அது என்ன பண்ணாலும் என் ஆண்டவரால செய்ய முடியும், செய்ய முடியாது எதுவும் இல்லை. ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை அதை செய்யலைன்னா அதை விட பெஸ்டா எனக்கு செய்வார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அதுதான் உங்களுடைய தரம் அப்படின்றது. ஆமேன் சொல்லுங்கள். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியம் நடந்து முடிகிறதற்கு முன்பாக நான் என்ன பண்ண மாட்டேன்னா அதை குறிச்ச ஒரு பெரிய மனக்கோட்டையை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா கட்ட மாட்டேன் அப்படின்னு ஒரு முயற்சி எடுங்க. அதை நீங்க ஆணித்தரமா அந்த முயற்சி எடுக்கணும். அப்பதான் நீங்க சுகமாய் வாழ முடியும். நான் சில நேரங்கள்ல நான் நினைப்பேன், என் வாழ்க்கையிலே ரொம்ப மனசுல அப்படின்னா பிக்ஸ், இது நடக்கும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணது முன்னாடி பார்த்த இந்த பாஸ்டர்மால முன்னாடி பார்த்த ஒரு மேரேஜ் அலைன்ஸ், ஒரு கல்யாண பேச்சு நடக்கும்போது அவ்வளவுதான் நடக்கும் அப்படின்னு 100% நம்பிட்டேன். ஏன் நம்பினேன் அப்படின்னு சொன்னா, அவங்க வீட்டுல அவங்க அப்பா இறந்தாங்க, அவங்க அப்பா இல்லை. ஆனா எங்க வீட்டுல எங்க பக்கத்துல இருந்து அந்த பொண்ணை கேட்க போறவங்க அவங்கள விட பல மடங்கு உயர்ந்தவங்க. என்னுடைய வளர்த்தின அம்மா அப்பா இவங்க பல மடங்கு உயர்ந்தவங்க. அவங்க ஒரு அப்பா இறந்துட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு குடும்பம். உடனே அவ்வளவுதான், அப்போ அந்த பொண்ணுக்கு ஓகே, அவங்க அம்மாவுக்கு ஓகே, அவங்க தம்பி 3 பேர் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. 3 பேருக்குமே ஓகே. எங்க பக்கத்துல எனக்கு ஓகே, எங்க அப்பாவுக்கு ஓகே, அம்மாவுக்கு ஓகே, எல்லாருக்குமே ஓகே. அப்ப 2 பக்கத்துலயும் என்ன இல்லை, தடை சொல்றதுக்கு யாருமே இல்லை. அவ்வளவுதான் கன்ஃபார்ம். உடனே நான் கற்பனை பண்ணிட்டேன், ஓ அப்படிதான் கல்யாணம் இப்படியெல்லாம் நடத்தணும், இப்படியெல்லாம் நடத்தலாம், இப்படியெல்லாம் பண்ணலாம், இப்படியெல்லாம் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு நிறைய கற்பனை. ஆனா எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்து எல்லாமே ஒத்து
கடைசியில குறுக்க திரும்பினது பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர். அது ஒரு சம்பந்தம். அது வந்து அவங்களோட நாங்க எல்லாம் நம்பவே இல்லை. அவங்க குறுக்க திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கவே இல்லை. அப்படி சும்மா அவங்கள்ட்ட ஜஸ்ட் வந்து ஒரு பேச்சுக்கு வந்து கேட்டுக்கலாம், அவர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னதுனால அவர்கிட்ட சொல்ல போனா அவர் வந்து நோ, அது எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும்? அவன் யாருன்னு நமக்கு தெரியுமா? அவன் குடும்பம் என்னன்னு நமக்கு தெரியுமா? அவனுக்கு வந்த நோய் திரும்பி அவனுக்குள்ள இருக்கா என்னன்னு நமக்கு தெரியுமா? 9 மாசம் படுத்த படுக்கையில் இருந்திருக்கிறான். அவன் எப்படி திரும்பி வாழ்வான்? அவனுக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு வருமானம் இருக்குதா? சின்ன சர்ச்சா இருக்குது, இந்த சர்ச்சில் வச்சு சம்பளம் எவ்வளவு வரும் அவனுக்கு அப்படின்னு பல விஷயத்த இந்த ஒருத்தர் குறுக்க திரும்பின உடனே எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகுது. நான் வந்து அவ்வளவு கற்பனை கோட்டை கட்டுறதுனால அது நடக்காது அப்படின்னு நினைச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் வந்து கர்த்தரிடத்துல உதவியை கேட்டு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி ஆண்டவர் தான் வந்து அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தாருன்னு அந்த டென்ஷன் எல்லாம் மாறிச்சு. கர்த்தரிடத்துல அவர் பாதத்துல போய் உட்கார்ந்தாச்சு. ஆனா ஒரு மனசு சொல்லுது, இல்ல இவ்வளவு தூரம் கற்பனை கோட்டை கட்டியாச்சு, அந்த கற்பனை அதிகமானதுனால எப்படியாவது அது வேணும் அப்படின்னு மனசு வந்து தீவிரமா தள்ளுது. அப்போ ஒரு காரியத்தை குறித்த கற்பனையை நம்ம ரொம்ப கோட்டை கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள அது பிக்ஸ் ஆயிரும். அப்புறம் அது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா சர்வே பண்ணவே முடியாதுன்ற அளவுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அதுதான் கற்பனையினுடைய மிகப்பெரிய கொடுமை. அதுதான் ஒரு டைம் நம்ம அந்த கற்பனையை நம்ம மனசுக்குள்ள வளர்த்து எதா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், ஒரு வீட்டு காரியமா இருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறிச்ச ஒரு காரியமா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், எக்ஸெட்ரா எதுவா இருக்கலாம். கற்பனைன்றத ஒண்ண நம்ம வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு வந்து அது இல்லை அப்படின்றத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் நம்ம பண்ணுவோம். பாருங்களேன், எந்த முயற்சி வேணாலும் எடுப்போம், அதற்காக எந்த வார்த்தையை வேணாலும் நம்ம மாத்துவோம், யாரை வேணாலும் நம்ம வந்து சொல்லுவோம். அது ஆண்டவர் 1000 டைம் பேசினாலும் இல்ல கர்த்தர் பேசல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் வந்து நடக்கும். அப்போ ரொம்ப முக்கியமானது அந்த 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 ஒரு வாரத்துல வந்து மனசு வந்து இல்ல இல்ல இல்ல. அப்புறம் பிசாசு தடுத்துட்டானா அப்படின்னு எல்லாம் மனசுல வந்துச்சு. பிசாசு தான் உள்ள பூந்து வேலை பார்த்துட்டான் போல தெரியுது. அப்போ ஒரு கட்டி ஜெபம், இயேசுவே அந்த பிசாசை கட்டுறேன், அந்த பிசாசை நான் துரத்துறேன். அது பிசாசு என்னதான் பிசாசு தடுத்திருந்தாலும் ஆண்டவரை விட பெரிய ஆளு பிசாசு கேட்கல இல்ல. ஆனா அந்த அறிவு அப்ப வரல. அந்த அறிவு அப்ப எனக்கு தூரமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல கற்பனை கோட்டை கட்டுனதுனால அந்த அறிவு நமக்கு தூரமா இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா நல்ல ஒரு வாழ்க்கையை பிசாசு கெடுக்கிறான் அவன் கெடுக்கிறான், இயேசுவின் நாமத்துல அதுல போற பக்கம்லாம் நம்ம அதான் ஜெபம் பண்ணுவோம். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் ஒன்றை நமக்கு தர வேண்டும் என்று நினைத்தால் அதை யாரு கூட தடுக்க முடியாது, பிசாசு கூட தடுக்க முடியாது என்கிற உணர்வு வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கணும்னு பிசாசு நினைக்கல. யார் நினைச்சா? கர்த்தர் நினைச்சிட்டாரு. ஆனா இப்ப வந்து பிசாசு அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற முதன்மையாய் கொடுத்தது எல்லாத்தையும் நிர்மூலமாக்குறான். ஆனா ஆண்டவர் மனசுக்குள்ள என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ பயப்படாதப்பா, நான் உன்னை 2 மடங்கு நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பிசாசு என்ன பண்ண முடியாது, தடை பண்ணவே முடியாது, அவன் எடுத்து போடவே முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு வந்து நம்ம கற்பனையை ரொம்ப அதிகமா வளர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். அதுக்காக நம்ம வந்து பிசாசை கட்டி 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 நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா இதற்கு ஒரு மிக முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் ஒரு காரியத்திற்காக நீங்க ஜெபித்தாலும் உங்களுடைய மனசை நீங்க எப்படி வச்சுக்க பழகணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே அந்த காரியம் நடந்து முடிகிறதற்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதை குறித்த பெரிய கற்பனையை நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, சொல்லுங்க, நான் அமைதியா இருக்கிறீங்க, அது வளர்த்துறவே கூடாது ஆண்டவரே, வளர்த்துறவே கூடாது. அப்படி நீங்க கற்பனையை வளர்க்கும் போது 2 கற்பனையை வளர்க்கணும். ஒன்னு நடக்கலாம், இன்னொன்னு நடக்காம போலாம். நடந்தா எப்படியெல்லாம் பண்ணலாம், நடக்காம போனா எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. ஆனா நம்ம மூளை என்ன பண்ணணும் தெரியுமா, நடக்காததை குறிச்சு யோசிக்கவே யோசிக்காது. ஒருவேளை அந்த காரியம் நடக்காம போனா என்ன பண்ணலாம், ஐயோ அதை குறிச்சு நான் யோசிக்கவே மாட்டேன், அதை குறிச்சு நான் திங்க் பண்ணவே மாட்டேன். நான் என்ன மட்டும் தான் திங்க் பண்ணுவேன் அப்படின்னா, நடக்கணும், நடந்தா
அவ்வளவுதான். அங்க செட்டில், இங்க செட்டில், இங்க வாங்கிடலாம், அங்க வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், அதை போட்டுடலாம், இதை போட்டுடலாம். நடக்காம போச்சுன்னா அது கொஸ்டின் மார்க். ஆனா ஒன்று வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை துவங்கும் போது, ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கும் போது, ஒரு காரியத்திற்காக ஆசைப்படும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல 2 எண்ணம் வேணும். ஒரு எண்ணம் நடந்தா இப்படி எல்லாம் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் இல்லாம அது நோ வேண்டாம் அப்படின்னு அது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஓகே ரைட், இதெல்லாம் இப்படி பண்ணிடலாம், இதெல்லாம் இப்படி பண்ணிடலாம், இதெல்லாம் இப்படி பண்ணிடலாம். இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இல்ல அப்படின்னா நீங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப கடினமா அப்படின்னா நடைபுணம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க வாழ்ற வாழ்க்கை அவங்க பிடிக்காம வாழ்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வேற எதுவும் இல்ல, அவங்க வாழ்க்கையில அவங்க கற்பனை பண்ணினது நடக்காததுனால தான் அவங்க அவ்வளவு சோகமா வாழ்றாங்க. அவங்க மனசுல அவ்வளவு கஷ்டம் எதனால அப்படின்னா, அவங்க கற்பனை பண்ணது எதுவுமே என்ன பண்ணல, எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்காத உடனே அவங்க வாழ்ற வாழ்க்கை அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படி? நான் வந்து சில நேரங்கள்ல நினைப்பேன், பசி இப்போ வந்து நிறைய நேரத்துல சாப்பாடு இருக்கும் பாத்தீங்களா, வெரைட்டியா இருக்கும். ஆனா நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்காது, சுத்தமா வயிறே இருக்காது. ஒரு விசை வந்து ஒரு பிரதர் வந்து என்ன சாப்பிட வைக்கணும்னு நினைச்சாரு. எனக்கா அன்னைக்கு வந்து சுத்தமா பசி இல்லை. அப்ப வந்து நான் சொல்றேன், பிரதர் கொஞ்சம் பசி ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால சிம்பிளா ஏதாவது ஒரு இடத்துல சாப்பிடலாம், ஒரு ஜூஸ் இந்த மாதிரி ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே போதும் அப்படின்னா, உங்களை நான் வந்து இப்படி சின்ன ஜூஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட வைக்கிறதுக்காக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புஃபே சிஸ்டம் இருக்கு பாருங்களேன், அப்படின்னா நம்மளா எடுத்து சாப்பிடலாம் பாருங்களேன், அங்க கூட்டிட்டு போனாரு. அங்க கூட்டிட்டு போய் பணத்தை கட்டி உட்கார வச்சு சாப்பிட்றது உட்கார வச்சா, இது டேபிள் நிறைய வெரைட்டி, எங்க பார்த்தாலும் 100 ஐட்டம் 150 ஐட்டம் அப்படி இருக்குது. ஆனா நமக்கு தோணுது, பசி உள்ள நேரமா இருந்துருச்சுன்னா ஒரு கட்டு கட்டிடலாம். நீ 1000 ரூபாய் சார்ஜ் வைக்கிறியா, நான் 1100 ரூபாவா? அதான் நீங்க இதுல சிலர் வந்து அப்படிதான், நான் எல்லாம் அப்படிதான், நல்லா சாப்பிடணும்ன்ற மாதிரி பணம் கட்டிச்சுன்னா பணம் கட்டுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், சாப்பிடணும். இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம எதுக்கு சும்மா கொண்டு போய் காசை கொடுத்துட்டு 2 இட்லியை தின்றதுக்கு 1000 ரூபாய் கொடுத்து எதுக்கு வரணும்? நல்லா ஃபுல்லா சாப்பிட்ற அளவுக்கு வயிற்றுல இடம் இருந்துச்சுன்னா போய் சாப்பிட்டு வரலாம். அப்போ அவ்வளோ. ஆனா இன்னொரு டைம் பாத்தீங்க அப்படின்னா காஞ்சு போயிருப்போம். காலையிலையும் சாப்பிட்டுருக்க மாட்டோம், மதியானம் சாப்பிட்டுருக்க மாட்டோம், 2:30 மணி ஆகும். அன்னைக்கு ஊர் ஃபுல்லா தேடினா கூட நமக்கு சாப்பாடே கிடைக்காது பாருங்க. அப்ப நிறைய பேருக்கு என்ன மனசுக்கு வருத்தமா இருக்கும் அப்படின்னா, நான் ஆசைப்படுற நேரத்துல எனக்கு கிடைக்கல, இப்ப போய் இது கிடைக்குது, உடனே அப்செட் ஆகி சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துருவாங்க. ஆனா இல்ல, இதெல்லாம் ஏன் இது இப்படி வருது அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனசுக்குள்ள 2 எண்ணங்கள் இல்லாததான் இதுக்கு காரணம். நம்ம வந்து அப்படி வந்து கற்பனைய அப்படி வளர்த்துறதா காரணம். இது இந்த ஆண்டுல இந்த சமயத்துல நடக்கணும் அப்படின்ற அந்த நான் சொல்றேன் அந்த லட்சியம் இருக்கிறது தவறல்ல, அந்த குறிக்கோள் அதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை. 7 வருஷத்துல இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், இத்தனை ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை போய் சேரணும்னு சொல்லி அதற்கு தகுந்தமாய் வேகமாய் ஓடுகிறது கரெக்ட், அது சரியான வே. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளணும், ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க முயற்சி எடுக்கும் போது உங்க மனசுல கண்டிப்பா 2 எண்ணம் இருந்துதான். ஒண்ணு அது நடந்தால், இன்னொன்று அதான் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது கூட ஜெபம் பண்றாருல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும். அப்படி இல்லைன்னா உங்க சித்தம் அது இல்லைன்னா பரவாயில்ல ஆண்டவரே, ஆகிலும் என் சித்தத்தின்படியா அல்ல உம் சித்தத்தின்படியா ஆக. இப்ப புரிஞ்சில்ல? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆனா மனசுல ஒன்னையே பிக்ஸ் பண்ணி இது நடந்தே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன், இந்த உலகத்துல வந்து சில நேரங்களிலே நமக்கு நடக்காத போது நம்மளால அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா தாங்கி கொள்ள முடியவே முடியாது, நான் ஒரு விஷயம் வந்து ஒரு சிஸ்டர் வந்து தற்கொலை எண்ணத்தோட வந்தாங்க, சூசைட் பண்றதுக்காக. பாஸ்டர் நான் சாகலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, உங்க மூலமா பேசினாரு, அதனால தான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உடனே நான் அவங்கள பார்த்து கேட்டேன்,
சரி சிஸ்டர், நீங்க சாகுறேன்னு முடிவெடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன். எங்க அம்மா இறந்துட்டாங்க, அதான் காரணம் அப்படின்னா. சரி, உங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தைங்க இருக்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்க, அதனால சாகணும் அப்படின்னு. ஏன், எதுனால அப்படின்னு கேட்டேன். இல்ல, எங்க அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா என்ன வளர்த்துனாங்க, எங்களை நடத்தினாங்க, எங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ நாங்க ஏதாவது ஒரு கஷ்டம்னா யார்கிட்ட கேட்போம் அப்படின்னா எங்க அம்மாட்ட தான் கேட்போம், எங்க அம்மா தான் எங்களை வழி நடத்துவாங்க அப்படின்னு. சரி, ஓகே, உங்க அம்மாவுக்கு என்ன வயசு இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். 80. எத்தனை வயசு? வயசு எத்தனை? 80. நான் சொன்னேன், பலத்தின் மிகுதி வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க. 80 வயசுன்றது வேதத்தின்படி பூரண ஆயுசு, பூரண ஆயுசு. அவ்வளவுதான். 80, 85 அப்படின்னு சொன்னாலே ஒரு பூரணமான வயசு அது. அதற்கு பிறகு அவங்க இந்த உலகத்துல இருந்தா அதுக்கு பின்பானது வருத்தமும் சஞ்சலம். 80 வயதுக்கு மேல 90 வயதுக்கு மேல இருக்கிறாங்க. ஆனா ஏஜ் ஆக ஆக அவர்களுக்கு வருத்தமும். பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, பிள்ளைக்கு பேர குழந்தைங்களை பார்த்தாச்சு, பேர குழந்தைங்களுடைய கல்யாணத்தை கூட பார்த்தாச்சு. அவ்வளவுதான். இந்த உலகத்தினுடைய ஓட்டம் நமக்கு என்ன பண்ணிச்சு, முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்தா அது நமக்கு வருத்தமும் சஞ்சலம். அவ்வளவுதான். அதுக்கு எங்க போனோம் அப்படின்னு சொன்னா, வருத்தம் இல்லாத, வியாதி இல்லாத, பலவீனமே இல்லாத எங்க போய் சேர்ந்துடணும், பரலோகத்துல போய் சேர்ந்துடணும். அப்போ 80 வயதான ஒரு தாயாருக்காக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை எண்ணத்துக்குள்ள ஒரு ஆத்மா தள்ளப்படுது அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஆத்மா என்ன நினைச்சிருக்கு அப்படின்னா, நான் சாகுற வரைக்கும் என் அம்மா உயிரோட இருக்கணும், நான் சாகுற வரைக்கும் என் அம்மா உயிரோட இருக்கணும். நான் சொல்றேன், இது சட்டப்படி நியாயமான கருத்தா? சொல்லுங்க, அப்படி இருக்க முடியுமா? 100 வயது வரைக்கும் வாழ்வது எப்படி அப்படின்னு புக் எழுதினவரு 65 வயசுல இறந்து போயிட்டாரு. ஆமா, அவர் எழுதின புக் ஒண்ணு, 100 வயது வரைக்கும் வாழ்வது எப்படி. ஆனா அவர் வாழ்க்கையிலே அதை அப்ளை பண்ண முடியல. 65, 65 இறந்துட்டார். அப்போ மரணமும் ஜீவனும் யாருடைய கையில இருக்குன்னா, கர்த்தருடைய கையில இருக்குது. ஆண்டவர் தான் அதை வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க ஏன் அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா, எங்க அம்மா இல்லாத அந்த வெற்றிடத்தை என்னால என்ன பண்ண முடியாது, என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, என்னால ஜீரணிக்க முடியாது. எங்க அம்மா கண்டிப்பா இருக்கணும், எங்க அம்மா கண்டிப்பா திரும்பி வரணும், எங்க அம்மா கண்டிப்பா நான் உயிரோடு இருக்கிறேன், எங்க அம்மா உயிரோடு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையா அவங்க 100% வந்து மனசுக்குள்ள வச்சதுனால இன்றைக்கு அவங்களுடைய இழப்பை தாங்கவே முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எங்களுக்கு ஒன்று கற்றுத்தாரும். எந்த காரியத்திலையும் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம நிறைய பேருக்கு என்ன இருக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லுங்க, வாழ்ந்திருக்க மட்டும்தான் தெரியும், தாழ்ந்திருக்கிறது நமக்கு தெரியாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? ஹலோ, கேட்கல? எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியணும், நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அப்படின்னா நடந்தாலும் ஸ்தோத்திரம், நடக்கலனாலும். அதான் யோபு சொல்லும்போது சொல்ற, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கொடுக்கும்போது மட்டும் ஸ்தோத்திரம் பண்ண, எடுக்கும்போது ஸ்தோத்திரம். ஐயா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. பரிசுத்தவான்களுடைய மனநிலை, பரிசுத்தவான்கள் வளர்ந்த வளர்ப்பு, பரிசுத்தவான்களிடத்துல இந்த அபிஷேகமே என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எப்பவுமே 2 எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஒண்ணு நடக்கும், இன்னொன்னு நடந்தா நான் இப்படி இருப்பேன், நடக்கலைன்னா ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஜெபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியில வந்திருக்கலாம், பாஸ்டர் அதான் எட்ஜ் கடைசி வரைக்கும் போய் எனக்கு இப்படி போய் ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, என்னால அதுல இருந்து மீண்டு வரவே முடியல, என்னால அதுல இருந்து எழும்பவே முடியல, என்னால அதை ஏத்துக்கவே முடியல பாஸ்டர், என்னால ஏத்துக்கவே முடியல. அது எப்படி? ஆண்டவர் அப்ப என்ன கைவிட்டாரா? ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கலையா? இல்ல நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? அந்த காரியம் என்னை விட்டு போறதுக்கு என்ன பாஸ்டர் காரணம்? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க மனசை விட்டுறாதீங்க. நீங்க எப்படி நினைக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே அது நடந்திருந்தாலும் உமக்கு ஸ்தோத்திரம், நடக்கலனாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க,
இழந்ததை வச்சு உங்க வாழ்க்கையில எல்லாமே இழந்ததா நினைக்காதீங்க. ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னா அதை விட பெஸ்டான ஒன்றை கர்த்தர் நமக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நினைச்சாருன்னா அதுல பெரிய அற்புதத்தை நமக்கு செய்து அதை விட மேலானதை கர்த்தர் காண செய்ய வல்லவர். ஆமோதிக்கிறீர்களா? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியங்கள் நஷ்டமாகும் போது, சில காரியங்கள் நடக்காமல் போகும்போது நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதுன்றதுக்காக இது சாட்சி. ஃபர்ஸ்ட் நம்முடைய திருச்சபைக்காக இடம் வாங்குவதற்காக ஒரு சின்ன காணிக்கை வந்துருச்சு. அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம பெரிய இடத்தெல்லாம் ஒன்றும் வாங்க முடியாது. அப்படின்னா ரொம்ப சொற்பமான 1,40,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 1,40,000 ரூபாய். இந்த பணத்தை வச்சு நம்ம ஏரியாவில் இடம் வாங்க முடியாது. நம்ம ஏரியாவில் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. அப்போ நான் தேடிட்டே இருக்கும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இந்த பணத்தை நம்ம கையில் வச்சுக்க கூடாது. இந்த பணத்தை ஏதாவது ஒரு இடத்துல ஆண்டவர் அப்படித்தானே சொல்றாரு, நீ சும்மா வச்சிருக்காத, நீ அதை பெருக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அப்ப என் மனசு சொல்லுது, ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துட்டாரு, இதை நம்ம பெருக்க பண்ண வேண்டியது யாருடைய வேலை? நம்முடைய வேலை. நம்ம தான் அதை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1,40,000 ரூபாய் வச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடம் இந்த பணத்துக்கு கிடைக்குமா அப்படின்றத நான் தேடிட்டே இருக்கிறேன். தேடிட்டே இருக்கும்போது பாருங்க, ஒரு 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 அப்படின்னா ஒரு சாக்கடை ஓடுது. அதுக்கு பக்கத்துல ஒரே ஒரு கடை இருக்குது. அந்த கடை விலைக்கு வருது. அதுவும் கரெக்டா 2 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. அவர் சொல்லும் போது சொல்றாரு ஒரு 1,50,000 லட்சத்துக்குள்ள பேசி முடிச்சிடலான்றாரு. ஆனா அதுக்கு பக்கத்துல என்ன இடம் இருக்குன்னா கவர்மெண்ட் இடம் இருக்குது. கவர்மெண்ட் இடத்தினுடைய அந்த நிலைக்கால் அந்த இடத்து வரைக்கும் வருது. அப்ப நான் சொன்னேன், இது நம்ம ஞானமே இல்லாம போய் விழுறது மாதிரி இருக்குது. நம்ம அதை போய் எப்படி வாங்கி நாளைக்கு கவர்மெண்ட் அந்த இடத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சே நான் வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே நான் இப்படி ஒரு பக்கமா யோசிக்கிறேன். அப்ப ரெண்டாவது பக்கம் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம அந்த இடத்தை வாங்கிட்டு அந்த இடம் இப்படி நமக்கு எதிராக மாறிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, அந்த கடையில மாதம் வாடகை மட்டும் 4,000 ரூபாய் வருது. அந்த கடையை நம்ம வாங்கி ஒருத்தருக்கு வாடகைக்கு வித்தோம் அப்படின்னு சொன்னா 4,000 ரூபாய் வருது. அப்போ நான் ஒரு கணக்கு போடுறேன். 12 மாசத்துல 10 மாசம்னு போடுங்க. ஒரு வருஷத்துக்கு 10 மாதம் நம்ம கையில் அந்த வாடகை கிடைக்குது அப்படின்னா 40,000 ரூபாய். 2 வருஷம் வச்சா 80,000 ரூபாய். 3 வருஷம் வச்சா 1,04,000. 4 இயர்ஸ் அந்த இடத்தை நம்ம கையில வச்சாலே நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். அப்புறம் அதுக்கு உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு 20,000 ரூபாய் பொருள் உள்ள இருக்குது. அப்போ ஒருவேளை இந்த இடம் நம்ம கையில நமக்கு இருந்தாலும் இந்த நமக்கு ஆசீர்வாதம். அது இருந்து அதுக்கு பட்டா கிடைச்சு அதை வித்துட்டோம்னா அதனுடைய மதிப்பு 8 லட்சம் ரூபாய். 8 lakhs அது சேஞ்ச் ஆகி மாறிடும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் நம்ம கையில வச்சிருந்தாலே நம்ம போட்ட பணம் கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆண்டவர் மேல ஒரு பெரிய விசுவாசம் வச்சு ஒரு தைரியத்துல போல்டா இறங்கிட்டோம். இறங்கி 1 year, ஒரு வருஷத்துல ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டர் அங்க அளந்துட்டு இருக்காங்க. எதுக்கு? அந்த இடத்த கவர்மெண்ட் எடுக்கிறதுக்காக அளந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே ஆண்டவரே, இது உங்க ஆலயத்தினுடைய பணம் அல்லவா, அது நம்ம வீணா போயிடக்கூடாது, எப்படியாவது ஒரு நியாயம் செய்யணும், நீங்க இறக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பக்கத்துல போய் நிக்கிறேன். உடனே ஒரு பிரதர் பேர் சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் இப்ப எடுக்க மாட்டாங்க, எத்தனையோ வருஷம் அளந்துட்டு இருக்காங்க, நானும் 30 வருஷமா இருக்கிறேன், எத்தனையோ டைம் அளந்துட்டு தான் போறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது ஒரு நமக்கு என்னவா இருக்கு, ஒரு பெரிய தைரியமா இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு. ஆனா இப்ப நான் உடனே முடிவு பண்ணிட்டேன், நம்ம இப்படி பயத்தோட நம்ம என்ன பண்ண வேண்டாம், எதுக்கு இப்படி பயத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விலை பேச ஆரம்பிச்சோம். விலை பேச ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபையினால அந்த 1,40,000 ரூபாய் நமக்கு வாங்கணும். ஆனா அது 2 லட்சம் ரூபாவுக்கு அந்த இடத்த ஒருத்தர் வாங்கிட்டார். 2 லட்சம் ரூபாவுக்கு அவர் ஒரு கடை வச்சுக்கணும், நான் ஒரு ஹோட்டல் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 lakhsக்கு அந்த இடத்த வாங்கிட்டார். இப்ப நமக்கு லாபம் தான் 60,000 ரூபாய் நமக்கு அதுல கிடைச்சிருச்சு. ஆனா அந்த இடத்த நான் பார்க்கும் போதெல்லாம் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இப்ப பார்க்கும் போதும் அந்த இடம் எப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. இப்ப அந்த இடத்தினுடைய விலை 10 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாச்சு. இப்ப போய் அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாவுக்கு அதிகமா வாங்கணும். நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், என்ன நினைப்போம் அப்படின்னா, அநியாயத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டானே, அநியாயத்துக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டானே, இன்னைக்கு வரைக்கும் வச்சிருந்தா அது நமக்கு 10 லட்சம் ரூபாய் போயிருக்குமே கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கஷ்டப்படுவோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் கஷ்டப்படவே இல்லை. நான் 1% கூட கஷ்டப்படலை. ஏன் அப்படின்னு சொன்னா,
அந்த 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 டைம் வந்து கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. சார் நம்ம இப்படி ஒண்ணு வாங்கினதை நம்ம இப்படி இழந்துறோமே, கம்மியா நம்ம அப்படின்னா இப்படி கொடுத்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணினாலும் அந்த இடத்தை கொண்டு அந்த ஸ்டுடியோ நம்ம வச்சு இந்த ஸ்டுடியோ இடத்தை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஆனா நான் நம்புறேன் இதுல நம்ம இழந்தது 1%, ஸ்டுடியோல ஆண்டவர் கொடுத்தது நமக்கு 5%. ஆமே. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சில காரியத்தை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பிக்ஸ் பண்ண முடியாது. இதுதான் நடக்கும், இது நடந்தாதான் அவ்வளவுதான். நான் சொல்றேன், அந்த காரியத்தை இழந்து போனீர்களா, கர்த்தர் நினைச்சார் அப்படின்னா அதை விட 10 மடங்கு ஆண்டவரால நமக்கு கொடுக்க முடியும், கொடுக்க முடியும். ஆண்டவர் தருவார். ஆனா நம்ம என்ன ரொம்ப இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது நடக்கலைனாலும் நான் எப்படி இருப்பேன் ஆண்டவரே, சந்தோஷமா இருப்பேன். இன்னைக்கு எதுவோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறார், ஒரு இழப்ப கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அதையும் கர்த்தர் உங்க மூலமா தானே சம்பாதிக்க உதவி செஞ்சாரு. உங்க கைகள் தானே அதை சம்பாதிச்சிருக்குது, உங்க பணம் தானே அதை வாங்கிருச்சு. நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? திரும்பவும் ஆண்டவரை பலன் கொடுத்து அதை விட பெருசாய் சுகந்தரிக்க பண்றதற்கு என் கர்த்தராலே முடியும், என் தேவனாலே முடியும். என் தேவன் அவ்வளவு பெரியவர். இதற்கு முன்பாகவும் அவர் தான் கொடுத்தார், இனியும் அவரால் நமக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே எனக்கு ஒரு மனசை தாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மனசை கொடுங்க. என்ன மனசு எனக்கு வேணும் அப்படின்னா 2, 1 நடந்தாலும் ஸ்தோத்திரம், இன்னொன்னு கேட்கல சத்தமா சொல்லுங்க. ஏதோ ஒரு உடைஞ்சு போன உள்ளத்துக்கு கர்த்தர் பேசல. நீங்க அப்படி பிக்ஸ் பண்ணி தோற்று போயிருக்கலாம். நீங்க சொல்றது எனக்காக தான் அந்த வார்த்தை. நான் ரொம்ப பிக்ஸ் பண்ணேன் அப்படிதான் அப்படின்னு, இப்படிதான் நடக்கும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது மாதிரி நடக்கல அப்படின்ட்டு சோர்ந்து போயிருக்கலாம். இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை குறித்து எப்பவும் எப்படி இருக்கணும்னா 2 இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுது, ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு யார் போறா? ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு யார் போறா அப்படின்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரன் போற. இப்போ என்னதான் இருந்தாலுமே வந்து தான் கூட வாழ போற பொண்ணு, தான் கல்யாணம் பண்ண போற பொண்ணு, இவர் பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு தோணுமா தோணாதா? இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு வந்து அந்த மாதிரி யாருக்காவது சொல்ல முடியுமா? எப்பா நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கிறேன், நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா கேட்பாங்களா? பசங்க கேட்கறாங்களோ இல்லையோ, பொண்ணுங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பொன் பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க நிறைய பேர். அது எப்படி? நான் ஒரு பிள்ளைகிட்ட வந்து நீ கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மாப்பிள்ளைய செட் பண்ணி ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்கிறேன், நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு கேட்டா, இல்ல அந்த மாப்பிள்ளைகிட்ட நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும்னு. எப்பவுமே பொதுவா வந்து பசங்க தான் கேட்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு. இப்போ காலம் மாறி போச்சானே தெரியல. அந்த பொண்ணு என்கிட்ட இல்லப்பா சார் 1/2 மணி நேரம் நான் பேசாம வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஐயோப்பா என்னப்பா இது, நம்ம கூட இப்படி கேட்டதே இல்லை அப்படின்னு. சரி நீ பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு பேசிடுச்சு அவன்கிட்ட. அப்போ நான் கேட்டேன் அவன்கிட்ட, என்ன அந்த பொண்ணு பேசிச்சாப்பா, என்ன பேச்சு அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், எங்க சர்ச்சில் தான் நான் இருப்பேன், பரவாயில்லையான்னு கேட்டுச்சு. பரவாயில்ல, எங்க சர்ச்சில் தான் நான் இருப்பேன், பரவாயில்லையா அப்படின்னா கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னு. அந்த விதத்துல சந்தோஷமா இருந்துச்சு. சரி ஏதோ ஆவிக்குரிய விஷயத்த பேசியிருக்கேன் அப்படின்னு. சில பிள்ளைகள் அப்படின்னா கேட்கறது தப்பு அப்படின்னு சொல்லலை. இன்னைக்கு இருக்கிற உலகம் வந்து அப்படிதான் பார்த்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, என்னதான் அண்டர்ஸ்டாண்டிங்கா என்ன அவங்க வாயில சொன்ன உடனே அது நடந்துருமா? சொல்லுங்க. அவங்க வாயில வந்து உங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்க போறேன், அப்படிதான் இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் தேடினேன், இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் தேடினேன், கல்யாணம் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கல்யாணம் மாதிரி 3 வருஷம் தாண்டி மாறினா என்ன பண்ணுவீங்க? ஏன் இயேசு கிறிஸ்து அவரு நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அப்படின்றதுக்கு கல்யாணமான 1.5 மணி நேரத்துல மாறிடுறாங்க. யாரு? பொண்ணும் மாறிடுது. ஆமா அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி, அதனால சொன்னேன், இன்னைக்கு இப்படி சூழ்நிலை இருக்கு, நான் இப்படிதான் பண்ண முடியும், என்ன பண்றது? அதுக்காக பண்ண மனுஷன் காலம் மாறி போகுது இல்ல. அன்னைக்கு என்கிட்ட அது இருந்துச்சு ஓகேன்னு சொன்னா, இன்னைக்கு அது என்கிட்ட இல்ல, நான் சொல்லல அப்படின்னு ஒரே நிமிஷத்துல பேச்ச மாத்திர உலகம் தான் இந்த உலகம். ஆமேன்னு சொல்லுங்க, உண்மைதானே? அப்படி மாறுகிற உலகம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம மனுஷனுடைய பேச்ச நம்பி எல்லாம் என்ன பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கைய கர்த்தர் தாங்க நினைக்கணும்.